கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட வழக்கு சிபிஐக்கு மாற்றம். வழக்கு தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் உடனடியாக சிபிஐயிடம் காவல்துறை ஒப்படைக்க கொல்கத்தா உயர்நீதிமன்றம் உத்தரவு. கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நோட்டீஸ். மேற்கு வங்க தலைமைச் செயலர் மற்றும் டிஜிபி 2 வாரங்களுக்குள் விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவு. கொல்கத்தாவில் பயிற்சி பெண் மருத்துவர் பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தப்பட்டு கொல்லப்பட்ட வழக்கில் பயிற்சி மருத்துவர்கள் 4 பேருக்கு சமன். கொலையான மருத்துவருடன் சம்பந்தப்பட்ட 4 பேரும் இரவு உணவு சாப்பிட்டதாக தெரிய வந்ததால் விசாரணை நடத்தப்படுவதாக போலீசார் தகவல். கொல்கத்தா பயிற்சி மருத்துவர் கொலையை கண்டித்து டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ மாணவர்கள் போராட்டம். நாடு முழுவதும் வெளிநோயாளிகளுக்கான சேவைகளை நிறுத்த அகில இந்திய மருத்துவ சங்க கூட்டமைப்பு அழைப்பு. கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்டதை கண்டித்து மருத்துவர்கள் மருத்துவ மாணவர்கள் ஆர்ப்பாட்டம். டெல்லி, பீகார், உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா உள்ளிட்ட பல மாநிலங்களில் நடைபெறும் போராட்டத்தால் மருத்துவ சேவை பாதிப்பு. எழுபத்தி 8வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு டெல்லி செங்கோட்டையில் பாதுகாப்பு முன்னேற்பாடுகள் தீவிரம். ஆகஸ்ட் 15ஆம் தேதி பிரதமர் மோடி தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரையாற்ற உள்ள நிலையில் பலப்படுத்தப்படும் பாதுகாப்பு. சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஜம்மு காஷ்மீரில் கண்காணிப்பை பலப்படுத்திய பாதுகாப்பு படையினர். மாநிலம் முழுவதும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வாகன சோதனைகள் தீவிரம். செபி தலைவர் பதவியிலிருந்து மாதவி புரிபூச்சை நீக்க வலியுறுத்தி ஆகஸ்ட் 22ஆம் தேதி நாடு தழுவிய அளவில் காங்கிரஸ் ஆர்ப்பாட்டம். அனைத்து மாநில தலைநகரங்களில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகங்கள் முன் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என அறிவிப்பு. சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டம். புதிய முதலீடுகளுக்கு ஒப்புதல் அளிப்பது குறித்தும் தமிழக அரசின் நலத்திட்டங்களின் செயல்பாடுகள் குறித்தும் ஆலோசனை. இந்தியாவின் கல்வி மையமாக தமிழ்நாடு தொடர்ந்து திகழ்வதாக தேசிய தரவரிசையை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கருத்து. உயர்கல்வியின் தரத்தில் பிற மாநிலங்களை விட தமிழ்நாடு சிறந்து விளங்குவதாகவும் தலைப்பதிவு. சுதந்திர தினத்தன்று ஆளுநர் மாளிகையில் நடைபெறும் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக திமுகவின் தோழமை கட்சிகள் அறிவிப்பு. ஆளுநர் பதவிக்காலம் முடிந்தும் அந்த பதவியில் தொடர்வது அரசமைப்புக்கு எதிரானது என காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம் மற்றும் மதிமுக குற்றச்சாட்டு. நிதி நிறுவனம் நடத்தி பண மோசடி செய்த வழக்கில் இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தேவநாதன் கைது. 50 கோடி ரூபாய் மேல் மோசடி செய்ததாக 100க்கும் மேற்பட்டோர் அளித்த புகாரில் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் நடவடிக்கை. தேவநாதனின் மயிலாப்பூர் இந்து சாசுவத நிதி நிறுவனத்தில் முதலீடு செய்த அனைவருக்கும் நீதி கிடைக்க வேண்டும் என அண்ணாமலை வலியுறுத்தல். திமுக அரசின் நிர்வாக தோல்வியை சுட்டிக்காட்டும் பாஜக கூட்டணி கட்சிகளை அச்சுறுத்தும் முயற்சியாக தேவநாதன் கைது செய்யப்பட்டிருந்தால் அதனை கண்டிப்பதாகவும் கருத்து. துப்பாக்கியால் சுட்டு பிடிக்கப்பட்ட ரவுடி கத்தியால் தாக்கியது. தலைமை காவலர் சரவணகுமாரின் கை நரம்பு துண்டிப்பு. காயம் ஏற்பட்ட வலது கையில் பிளாஸ்டிக் சர்ஜரி செய்ய மருத்துவர்கள் முடிவு. திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அருகே தனியார் சோப் நிறுவனத்தின் ஆக்கிரமிப்பில் இருந்த 150 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை மீட்ட வருவாய்த்துறையினர். ஆம்ஸ்ட்ராங்குடன் ரவுடி நாகேந்திரன் தரப்புக்கு முன்விரோதம் ஏற்பட்ட நில விவகாரம் தொடர்பான விசாரணையில் சோப் நிறுவனத்தின் ஆக்கிரமிப்பு கண்டுபிடிப்பு. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட அஸ்வத்தாமனுக்கு வரும் 17ஆம் தேதி வரை போலீஸ் கஸ்டடி. 4 நாட்கள் விசாரணை நடத்த அனுமதி வழங்கியது எழும்பூர் நீதிமன்றம். பேருந்து கட்டணத்தை உயர்த்துவது குறித்து தனி ஆணையம் அமைக்க தமிழக அரசிடம் எந்த கருத்துருவும் இல்லை என போக்குவரத்து துறை மறுப்பு. பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் எந்த ஒரு திட்டமும் செயல்படுத்தப்படாது என்றும் விளக்கம். டிஎன்பிஎஸ்சி தலைவராக மூத்த ஐஏஎஸ் அதிகாரியான எஸ்.கே. பிரபாகர் நியமனம். பொறுப்பேற்கும் நாளிலிருந்து 6 ஆண்டுகளுக்கு பொறுப்பு வகிப்பார் என தமிழக அரசு தகவல்.
திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே 10 ரூபாய் கூல்ட்ரிங்க்ஸ் குடித்து 6 வயது சிறுமி உயிரிழந்த விவகாரம். தமிழகத்தில் உள்ள குளிர்பான ஆலைகளிலும் கடைகளில் விற்கப்படும் குளிர்பானங்களையும் சோதனை செய்ய உணவு பாதுகாப்புத்துறை ஆணையர் உத்தரவு. குளிர்பானம் குடித்த 5 வயது சிறுமி உயிரிழந்ததை அடுத்து பல்வேறு இடங்களில் குளிர்பான கடைகளில் உணவு பாதுகாப்புத்துறையினர் ஆய்வு. திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், கிருஷ்ணகிரியில் காலாவதியான குளிர்பானம் உள்ளதா என அதிகாரிகள் சோதனை. திருச்சி எஸ்பி வருண்குமாரை ஆபாசமாக திட்டி பதிவிட்ட நாம் தமிழர் கட்சி நிர்வாகி கைது. சீமானுடன் மோதினால் சாம்பலாக்கி விடுவேன் என மிரட்டிய விருதுநகரை சேர்ந்த நாம் தமிழர் நிர்வாகி மீது தில்லைநகர் போலீசார் நடவடிக்கை. கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே ரவுடியின் வங்கி கணக்கில் ஒரே மாதத்தில் 2.5 கோடி ரூபாய் டெபாசிட். தற்போது 50 லட்சம் ரூபாய் இருப்பு உள்ள நிலையில் வங்கி கணக்கை முடக்கி பண பரிமாற்றம் குறித்து போலீசார் விசாரணை. அதானி நிறுவன பங்குகள் மீதான தடையை உலகளாவிய குறியீட்டு அமைப்பு நீக்கியதன் எதிரொலி. அதானி நிறுவன பங்குகள் 6% வரை உயர்ந்ததால் முதலீட்டாளர்கள் மகிழ்ச்சி. ஊக்க மருந்து சோதனையில் தோல்வியடைந்ததால் இந்திய பாராலிம்பிக் பேட்மிண்டன் வீரர் பிரமோத் பகத்துக்கு 18 மாதங்கள் தடை. 2020 டோக்கியோ பாராலிம்பிக்கில் தங்கம் வென்றவர் பாரிஸ் போட்டியில் விளையாட முடியாது என அறிவிப்பு.